வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பெற்றோருக்கு வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரிக்கை. யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தின் புதிய தூதுவராக ராகேஷ் நடராஜ் இன்று பதவியேற்றார். ஜெர்மனியின் ஊரடங்கை எதிர்த்து போராட்டம் நடத்திய 600 பேர் கைது. அமெரிக்காவின் கொரோனா நிலை குறித்து ஆண்டனி பவுசி எச்சரிக்கை. 56 வருடங்களாக மூடப்பட்ட இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ரயில் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பம். 41 ஆண்டுகளின் பின் இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக் அரையிறுதிக்கு தகுதி. கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பெற்றோருக்கு வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரிக்கை. கொரோனா ஆட்கொள்ளி நோய் தற்போது குழந்தைகள் பாதிக்கப்பட்டு எண்ணிக்கை அதிகமாகியுள்ளதாக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல விசேட மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்திற்கு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 30 குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று முடிவடைந்த கடந்த வாரத்தில் மாத்திரம் 80 குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா தொற்றிலிருந்து சுகமடைந்த பின் ஒரு சில குழந்தைகளுக்கு வேறு பல நோய்கள் ஏற்படுவதால் பெற்றோர் குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். குறிப்பாக தற்போது டெல்டா தொற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளமையால் குழந்தைகளுக்கு எவ்வாறு ஏற்படுவது டெல்டா தொற்றாக கூட இருக்கலாம் என சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்துள்ளனர். எனவே தற்போதைய சூழ்நிலையில் முடிந்தவரை சிறுவர்கள் வெளியில் அழைத்துச் செல்வதை தவிர்க்குமாறு பெற்றோர்களை கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கியின் விசேட ஏற்றுமதி பிரிவு பிரதமர் தலைமையில் திறந்து வைப்பு. இலங்கை வங்கியின் 82வது ஆண்டு விழாவை முன்னிட்டு புதிதாக நிறுவப்பட்ட ஏற்றுமதி பிரிவு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் இன்று அலரி மாளிகையில் வைத்து திறந்து வைக்கப்பட்டது. இணைய தொழில்நுட்பம் ஊடாக பிரதமர் இவ்விசேட பிரிவை திறந்து வைத்துள்ளார். இலங்கையின் வங்கி தலைமை அலுவலகத்தின் வணிக சேவை பிரிவினுள் இந்த விசேட ஏற்றுமதி பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. மக்கள் வங்கியின் பொது முகாமையாளராக கடமையாற்றும் DBK குணசேகர அவர்கள் இலங்கை வங்கியின் சிரேஷ்ட வங்கி சேவையாளர் என்ற விருதை பிரதமரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். இலங்கை வங்கியின் தலைவர் காஞ்சன ரத்வத்த அவர்கள் தெரிவிக்கையில், அரச நிதிக் கொள்கைக்கு அமைய அந்தந்த அரசாங்கத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கு எப்போதும் உறுதியாக செயல்படும் இலங்கை வங்கி தற்போதைய அரசாங்கத்தின் சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்துடன் இணைந்து சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில்களை கட்டியெழுப்புவதற்காக திவி உதான கடன் திட்டத்தையும் சேதன பசளை உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்காக ஷஸ்ரிக கடன் திட்டத்தையும் செயல்படுத்தியுள்ளோம். இலங்கை வங்கியின் முதலாவது தலைவர் சர் எர்னட்ஸ் த சில்வா அவர்களின் சொகுசு இல்லத்திலேயே பிரதமர் அலுவலகம் அமைத்துள்ளது. அதனால் இலங்கை வங்கியின் 82வது ஆண்டு விழாவை அலரி மாளிகையில் கொண்டாடுவதற்கு பிரதமர் அனுமதி அளித்தமைக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2014ஆம் ஆண்டளவில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6% காணப்பட்டது. அரச வங்கி வட்டி விகிதம் 8-9% என்ற ஒற்றை இலக்கத்திலேயே காணப்பட்டது. சிறந்த பொருளாதார வளர்ச்சி காணப்பட்ட நாடொன்றையே கடந்த அரசாங்கம் பொறுப்பேற்றது. எனினும் 2019ஆம் ஆண்டளவில் வங்கி வட்டி வீதம் 15-16% வரை அதிகரித்து 2014ஆம் ஆண்டில் ஒற்றை இலக்கத்தில் காணப்பட்ட வரி விகிதமும் 15% அதிகரித்தது. இன்று ஆரம்பித்த விசேட ஏற்றுமதி பிரிவு நாட்டின் சிறு நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான ஏற்றுமதியாளர்களுக்கு நிதி மற்றும் நிதிசாரா அனைத்து வசதிகளையும் வழங்கி அரசாங்கத்தின் உள்ளூர் ஏற்றுமதியாளர்களை மேம்படுத்தும் செயல்பாட்டிற்கு இலங்கை வங்கி உறுதியாக விளங்கும் என காஞ்சன ரத்வத்த அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கியின் பொது முகாமையாளர் DBK குணசேகர அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எமது பிரதமர் பிரதித்துவப்படுத்திய சமகி பெரமுன அரசாங்கத்திலேயே இலங்கை வங்கி கிராம மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்று மக்களுக்கு மக்கள் வங்கியுடன் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டது. அதன் பலனாக கிராமங்களில் உள்ளவர்களுக்கும் இலங்கை வங்கியுடன் இணைய வாய்ப்பு கிட்டியது. இன்று திறமையான மற்றும் படித்த 900 ஊழியர்கள் இலங்கை வங்கியில் பணியாற்றுகின்றனர். கோவிட் தொற்று காலப்பகுதியிலும் இலங்கை வங்கி விசேட சேவைகளை
பலவற்றை நிறைவேற்றியது. நாடு முழுவதும் சென்று மீனவர்கள், தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட வர்த்தகர்களை சந்தித்து இலங்கை வங்கியில் விரிவான வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டன. இதனால் இலங்கையில் அதிக வருமானம் ஈட்டிய வங்கியாக இலங்கை வங்கியை மாற்ற முடிந்தது. அதனாலேயே கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் வருமானத்தை 116% அதிகரிக்க முடிந்தது. ஷவுபாக்கியா கடன் திட்டத்தின் கீழ் அதிகமானோருக்கு கடன் வழங்கிய வங்கியாக இலங்கை வங்கி காணப்பட்டமையும் இச்சந்தர்ப்பத்தில் நினைவு கூற வேண்டும் என குணசேகர் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது கடந்த காலத்தை பிரதிபலிக்கும் ஆவணப்படம் ஒன்று 82வது ஆண்டு விழா சின்னமும் வெளியிடப்பட்டது. குறித்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க, பிரதமரின் செயலாளர் திரு காமினி செனரத், மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் WD லக்ஷ்மன், இலங்கை வங்கியின் தலைவர்கள் கான்டனர் ரத்வத்த, பொது முகாமையாளர் DPK குணசேகர உள்ளிட்ட இலங்கை வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் புதிய தூதுவராக ராகேஷ் நடராஜ் இன்று பதவியேற்றார். இதுவரை காலமும் துணைத் தலைவராக இருந்த பாலச்சந்திரன் பதவி உயர்வு பெற்று வெளிநாடொன்றிற்கான தூதுவராக நியமிக்கப்பட்டதால் புதிய தூதுவர் ராகேஷ் நடராஜ் நியமிக்கப்பட்டார். இவ்வாறு புதிய தூதுவராக நியமிக்கப்பட்ட இவர் இந்தியாவின் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கு முன்னர் கண்டி இந்தியா உதவி உயர்ஸ்தானிகராக பணிபுரிந்தார். இவ்வாறான நிலைமையிலேயே யாழ் துணை தூதராக நியமிக்கப்பட்ட ராகேஷ் நடராஜ் இன்றைய தினம் தனது கடமைகளை சுப நேரத்தில் பொறுப்பேற்று பதவியேற்றுள்ளார். டெவோன் நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதியில் பெண்ணின் சடலம் மீட்பு. திமுலபதன போலீஸ் பிரதேசத்தில் அமைந்துள்ள டெவோன் நீர்வீழ்ச்சியில் அடிப்பகுதியில் மாலை மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திம்புலபதனை போலீசார் இன்று காலை தெரிவித்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட பெண் பத்தனை நகரத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான மலர்விழி, வயது 53 என உறவினர்களால் போலீசாருக்கு அடையாளம் காட்டியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி வீட்டிலிருந்து காணாமற் போன இப்பெண் தொடர்பில் திமுலைப்பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் வீட்டிலிருந்து காணாமற் போன இப்பெண் நீலம் மற்றும் வெள்ளை நிற கோடுகளிட்ட கவுன் ஒன்றை அணிந்திருந்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் உறவினர்கள் பதிவிட்டுள்ளனர். அதே நேரத்தில் முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசார் டெவோன் நீர்வீழ்ச்சி பகுதியில் தேடுதல் முயற்சிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் குடை, பாதணிகள் மற்றும் கைப்பை ஒன்று நீர்வீழ்ச்சி உச்சப்பகுதியில் இருந்ததை கண்டறிந்துள்ளனர். அத்துடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தேர்தலில் பெண்ணின் தகவல் ஏதும் கிடைத்திராத நிலையில் மாலை நீர்வீழ்ச்சியில் சுமார் 200 அடி பள்ளத்தில் நீரில் மிதந்த நிலையில் இப்பெண்ணின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டது. இவரின் மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனைக்காக சடலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே நீர்வீழ்ச்சியினை பார்வையிட கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்ற 4 சிறுமிகளில் லேந்துளை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட லேன் தோமஸ் தோட்ட சிறுமியான மணி பவித்ரா, வயது 19, கால் இடறி விழுந்து காணாமற் போயிருந்தார். அவரை தேடும் பணியில் படையினர் ஈடுபட்ட போதிலும் இதுவரை சிறுமி மீட்கப்படாமல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினமும் மன்னார் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மன்னாரில் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து இன்று திங்கட்கிழமை காலை 9 மணியளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். மன்னார் வலய கல்வி பணிமனைக்கு முன் குறித்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது. இதன்போது 24 வருட ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளுக்கு உடனடியாக தீர்வினை வழங்க கோரியும், ஆசிரியர் மாணவர் பெற்றோர்களை துன்புறுத்துகின்ற கல்வி நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வினை வழங்க கோரியும், இலவச கல்வியை ராணுவ மயமாக்கும் கொத்தலாப சட்டமூலத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டதோடு குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கொத்தலாப பாதுகாப்பு சட்டமூலம் உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். இலங்கை ஆசிரியர் சங்க மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் உதயரூபன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனையடுத்து காந்தி பூங்காவிற்கு முன்னால் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்றிணைந்தனர். காந்தி பூங்காவிலிருந்து ஆர்ப்பாட்டம் காலை 10 மணிக்கு ஆரம்பித்து ஊர்வலமாக நகர் மணிக்கூட்டு கோபுர சுற்று வட்டத்தினூடாக கோட்டுமுனை பாலமூடாக மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் உள்ள சுற்றுவட்டம் வரை சென்று அங்கிருந்து மீண்டும் காந்தி பூங்கா வரை ஆர்ப்பாட்ட ஊர்வலம் வந்தடைந்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
அமெரிக்காவின் கொரோனா நிலை குறித்து ஆண்டனி பவுசி எச்சரிக்கை. உலகளவில் கொரோனா ஆட்கொள்ளியினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா. இதுவரை 3,57,00,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6,29,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் 30 மாகாணங்களிலும் உள்ள மக்களுக்கு ஃபைசர், மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு அங்கு தொற்றின் தாக்கம் நன்றாக குறைந்துள்ளதென்று வெளியுலகம் நம்புகின்றது. எனினும் ஆண்டனி பவுசி வைரஸ் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் தொற்று நோயில் சிறப்பு மருத்துவரும் பைடனின் சிரேஷ்ட மருத்துவ ஆலோசகருமான ஆண்டனி பவுசி இது சம்பந்தமாக கருத்து வெளியிடுகையில், நாட்டில் பல இடங்களில் கடுமையான நிலைமைகள் இன்னும் நீங்கவில்லை என தெரிவித்துள்ளார். கடந்த குளிர்காலத்தின் போது தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. தற்போது வரை அமெரிக்காவில் 2வது தடுப்பூசி ஏற்றாதவர்கள் அதிகமாக உள்ளனர் எனவும் மக்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தடுப்பூசி செலுத்தாதவர்களே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசியும் 100% பாதுகாப்பானதென்று கூற முடியாது. எனினும் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் வல்லமை கொண்டுள்ளன. அமெரிக்காவில் பல பாகங்களில் தொற்றின் அறிகுறி இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள தொற்றாளர்கள் அதிகம் உள்ளனர். இது ஒரு அபாயகரமான நிலைமையாகும். இதனால் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் என்றும் அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். ஜெர்மனியில் ஊரடங்கை எதிர்த்து போராட்டம் நடத்திய 600 பேர் கைது. அண்மையில் ஜெர்மனியில் மழை வெள்ளத்தினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அங்கு கொரோனா தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தொற்றினை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5000க்கும் அதிகமானோர் பாதையில் இறங்கி போராட்டங்களை மேற்கொண்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் கோரியுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையில் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட 600க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 10 போலீசார் காயமடைந்துள்ளனர். இவ்வாறான நடவடிக்கைகளினால் தொற்றின் பரவல் மேலும் அதிகரிக்கும் என்றும் மக்கள் அமைதியாக தங்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று முதல் இலங்கை உட்பட 6 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு கட்டாரில் கட்டாய தனிமைப்படுத்தல் நடைமுறையில். கட்டார் சுகாதார அமைச்சின் புதிய அறிவுறுத்தலின்படி இலங்கை உட்பட 6 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் கட்டாரில் 2 நாட்கள் ஹோட்டலில் கட்டாய தனிமைப்படுத்தலில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தடுப்பூசி பெற்றிருந்தாலும் அல்லது கொரோனாவிலிருந்து குணமடைந்திருந்தாலும் இந்த தனிமைப்படுத்தல் முறை பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது நாளில் மேற்கொள்ளப்படும் PCR சோதனையின் பின் அவர்களை விடுவிப்பது சம்பந்தமாக தீர்மானிக்கப்படும் என்று அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டார் அரசினால் கொரோனா தொற்றின் பாதிப்பு அடிப்படையில் உலக நாடுகளை சிவப்பு பட்டியல் நாடுகள், மஞ்சள் பட்டியல் நாடுகள், பச்சை பட்டியல் நாடுகள் என்று பிரித்து அதன் அடிப்படையில் தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி சிவப்பு பட்டியல் 152 நாடுகளும், மஞ்சள் பட்டியலில் 34 நாடுகளும், பச்சை பட்டியலில் 21 நாடுகளும் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 56 வருடங்களாக மூடப்பட்ட இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ரயில் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பம். கடந்த 1965ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ரயில் போக்குவரத்து 56 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சரக்கு ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷும் இடையே உள்ள 5 ரயில் வழித்தடங்களில் ஹல்பாரி சிலாகடி வழித்தடங்களும் ஒன்றாகும். இது கல்கத்தா சிலிகுரி இடையிலான அகல பாதையின் ஒரு அங்கமாக உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி இந்த வழித்தடையை பிரதமர் மோடியும் பங்களாதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் காணொலி காட்சி மூலம் மீண்டும் திறந்து வைத்துள்ளனர். இருப்பினும் கொரோனா பரவல் காரணமாக ரயில் போக்குவரத்து தொடங்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் 56 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அப்பாதையில் ஒரு சரக்கு ரயில் சென்றுள்ளது. நேற்று முன்தினம் மேற்கு வங்காளத்தின் டம்டிம் ரயில் நிலையத்திலிருந்து 2500 டன் கற்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் புறப்பட்டது. நேற்று பகல் 1:30 மணியளவில் பங்களாதேசத்தின் சிலகடி ரயில் நிலையத்தை அடைந்தது. அதை பங்களாதேச அரசு அதிகாரிகளும் இந்திய தூதரக அதிகாரிகளும் வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் பதக்கப்பட்டியலில் 28 தங்கம், 16 வெள்ளி, 16 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 60 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. 21 தங்கம், 25 வெள்ளி, 16 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 62 பதக்கங்களுடன் அமெரிக்கா 2ஆம் இடத்தில் உள்ளது.
17 தங்கம் 6 வெள்ளி 10 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 33 பதக்கங்களுடன் ஜப்பான் 3ஆம் இடத்தில் உள்ளது. குறிப்பாக அடுத்தடுத்த தங்கப் பதக்கங்களை வென்ற ஆஸ்திரேலியா 14 தங்கம் 4 வெள்ளி 14 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 32 பதக்கங்களுடன் 4ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. நீச்சல் போட்டிகளில் ஆஸ்திரேலிய வீராங்கனைகளின் ஆதிக்கம் செலுத்துவதால் ஆஸ்திரேலியா மேலும் பதக்கங்களை வெல்ல வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.